உங்ககிட்ட யாராவது நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நாங்கள் ஜெபிக்க மாட்டோமா, நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான். ஜெபத்தில் நம்பிக்கை உண்டு, நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நமக்கென்று நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கிறது. ஒரு ஜெப குறிப்பை ஆண்டவர் சந்தித்து விட்டால் அடுத்த ஜெப குறிப்பு வரிசையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்ம அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் நமக்காக ஜெபிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிற மற்றவர்களிடம் நம்முடைய தேவைகளை சொல்லி, சிஸ்டர் எங்களுக்கு இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க, பிரதர் இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவோம். நம்ம சொல்லும்போது நிச்சயமாக ஜெபிக்கிறவங்க அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, அந்த சகோதரி ரொம்ப அன்பானவங்க, ஆண்டவரே உங்கள் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க, ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்காக வந்து கண்ணீரோடு உங்களை ஆராதிக்கிறவங்க, அவங்க யாருக்கு உதவி செய்யணும்னு ஒரு தேவையோடு இருந்தாலும் அவங்கள ஓடி போய் உதவி செய்கிறவங்க, அவங்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அவங்க உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சாட்சி சொல்லுகிற ஒரு சாட்சியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? அல்லேலூயா. ஆனால் இந்த வேத பகுதியிலே ஒரு மனிதரை குறித்து சாட்சி சொன்ன, தயவு செய்து நீங்க எல்லாரும் இன்னும் ஒரு காரியத்திற்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணவே முடியாது. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது மொத்தத்திலே 30-35 நிமிஷம் தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் கூடுதலாக பிரசங்கிக்கிறது இல்லை. அவ்வளவு நேரம் அந்த வார்த்தையை கேட்கணுன்னு தான் நான் ஒரு வாரம் நான் ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து கண்ணீர் விட்டு நான் ஜோபத்தோடு வாரது. நீங்கள் வேறு ஒரு காரியங்களை ஆலயத்தில் வச்சு செய்யாதுங்க, தயவு செய்து. அல்லேலூயா, ஆமாம். நீங்கள் யாரும் வருத்தப்படாதுங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரசங்கம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. என்ன பாருங்கள், நான் சொல்கிற பிரசங்கத்தை நான் என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்துறதுக்கு ஏதுவாக தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறது. கனவீனப்படுத்துறது தான் இன்னொரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் என்ன பாருங்க, தயவு செய்து இங்கே வேற காரியம் இப்போ சபையிலிருந்து செய்யாதுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ இந்த சாட்சி, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஒரு மனிதர் வந்து ஒருத்தரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஆண்டவரே, இவன் பாத்திரமானாய் இருக்கிறான் என்று. யூதர்களின் மூப்பர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஒரு மனிதனை குறித்து, ஆண்டவனே இவன் பாத்திரமானாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அவன் தகுதியாய் இருக்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளையும் தயவையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் பாத்திரமானாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவன் யார் என்று நீங்கள் இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, 100க்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமா பேரரசிலே ஒரு அதிகாரியாய் இருக்கிற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இவர்கள் யூதர்களுக்கு எதிராக ஆட்சி செய்தவர்கள். ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 100 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதற்கு மறுபதில் சொல்லாமல் அப்படியே கீழ்ப்படி 100 வேலைக்காரர் அவருக்கு கீழே இருக்கிறார்கள். அப்படி ஒரு மிக பெரிய அதிகாரியை குறித்து தான் யூதர்களின் மூப்பர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அவன் பாத்திரமானாய் இருக்கிறான் என்று. அல்லேலூயா. அவன் தகுதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று அவர்கள் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எதற்காக அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 100க்கு அதிபதியுடைய வேலை மரண அவஸ்தையின் அனுபவத்திலே வியாதிப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறான். நாட்கள், ஒவ்வொரு மணி நேரமும் அந்த வேலைக்காரன் மரணத்துக்கு நேராக சென்று கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்த இந்த 100க்கு அதிபதி மிகவும் வேதனைப்படுகிறான். காரணம், இந்த வேலைக்காரனை மிகவும் நேசித்தான். அல்லேலூயா. வேதனைப்படுகிறான், பதட்டப்படுகிறான். ஐயோ, எங்கு சென்றால் இவனை நான் குணமாக்க முடியும், எங்கு சென்றால் இவனை சரி பண்ண முடியும், எந்த மருத்துவரை தேடி போக முடியும், எந்த மருந்தை கொடுத்தால் இவன் எழும்புவான், இவனுக்கு மறுபடியும் ஒரு உயிர்
கிடைக்கும் என்று பார்க்கிறவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அவன் கேட்ட கேள்விக்கு கிடைத்த ஒரே பதில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் கண்ணு தெரியாத குருடர்களுக்கு அவர் பார்வையை கொடுத்து புதிய வாழ்க்கையை காண்பித்து கொடுக்கிறார். யாரும் கிட்ட சேர்க்க முடியாத குஷ்டரோகிகளை கூட தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மரித்து செத்து போனவர்களுக்கு கூட அவர் உயிரோடு எழுப்பி உயிரை கொடுக்கிறார். பிசாசினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கிற நசரேயனாகிய இயேசு மட்டும்தான் இந்த மரண அவஸ்தையாய் படுத்திருக்கிற வேலைக்காரனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இவன் நினைக்கிறான், நான் ஒரு ரோமராய் இருக்கிறேன், இயேசு யூதராய் இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே, என் வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வதற்கு இந்த நான் ரோமனாய் இருப்பது தகுதியா ஒருவேளை தடையாய் இருந்து விடுமோ என்கிற ஏக்கத்தோடு யூதர்களின் மூப்பரிடம் போய் அவன் ஒரு உதவியை கேட்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, இவர்கள் அவர் அந்த உதவியை கேட்டதும் இந்த மூப்பர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் மிகவும் மரண அவஸ்தையினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். நீர் அவனுக்கு ஒரு தயவு செய்ய வேண்டும். நீர் அவனுடைய வாழ்க்கையிலே தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. காரணம், அவன் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதிக்கு கீழே வேலைக்காரர்களில் ஒருவன் தான் வியாதிப்பட்டிருந்தான். இந்த வேலைக்காரன் மரித்து விட்டால் இன்னொரு வேலைக்காரன் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் அந்த உயிரை மேன்மையாய் பார்த்ததினால் ஒரு வேலைக்காரனாய் ஒரு அடித்தட்டிலே இருக்கிறவனாய் பார்க்காத ஒரு மனிதாபிமானம் உள்ள அன்பு இருதயம் கொண்டவனாய் அவன் இருக்கிறான் என்று யூதர்களின் மூப்பர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தகுதியை அவர்கள் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, யூத ஜனங்களை எல்லாம் இந்த நூற்றுக்கு அதிபதி நேசிக்கிறவன், அவன் நேசிக்கிற இருதயம் உடையவன். ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி நேசிக்கிற இருதயம் உடையவன். அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் நமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி தந்தான். அவனுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை ஆடம்பரமாக அவன் அனுபவித்து சுகபோகமாக வாழலாம். ஆனால் அவனுக்கிடம் இருந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி கர்த்தருடைய நாம அந்த இடத்தில் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளவனாயிருந்தான். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பொருட்டாய் பார்க்காதவனாயிருந்தான். அவன் தகுதி உள்ளவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் இந்த நீர் தயவு செய்வதற்கு பாத்திரமானாயிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவனை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவன் அந்த தகுதியை அவர்கள் சொல்ல சொல்ல இயேசு சொன்னார், வாருங்கள், புறப்படுங்கள், அவனை போய் சந்திப்போம் என்று. ஹல்லேலூயா. இப்ப இயேசு மூப்பர்களோடு சேர்ந்து அவனை நூற்றுக்கு அதிபதியின் வீட்டை அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நூற்றுக்கு அதிபதி அதை பார்த்து விட்டான். அப்பொழுதும் அவன் வேலைக்காரனை சொல்லி அனுப்புகிறான், ஐயோ, அவர் என்னிடம் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஹல்லேலூயா. நான் அவர் அருகாமையில் என்று ஒரு உதவி கேட்பதற்கும் தகுதி இல்லாதவர். ஆனால் அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் நின்ற இடத்தில் இருந்து சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு தகுதி, அவன் சொன்ன வார்த்தை உலகமே அவன் தகுதி உள்ளவன் என்று சொல்லுது. அவன் சொல்லுகிறான், நான் தேவ சமூகத்தில் நின்று ஒரு உதவி கேட்பதற்கு தகுதியற்றவன் என்கிற ஒரு தாழ்மை உள்ள இருதயம் உடையவனாயிருந்தான். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் வீட்டுக்கு போகல, அவனை தொடல, எழும்புன்னு சொல்லல. அந்த நேரமே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மரண படுக்கையிலிருந்து எழும்பி அவன் மறு வாழ்வை காணும்படியாக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேவ ஜனமே,
இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சில தயவையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுதி உள்ள பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும், பாத்திரவானாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, பாத்திரவானாய் இருக்க வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இரக்கம் செய்ய வேண்டும் என்றால் நான் மற்றவர்களுக்கு இறங்குகிறவனாய் இருக்கிறேனா என்கிற ஒரு பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கு நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில நன்மை கர்த்தர் செய்வதற்கு அவன் பாத்திரமானாய் இருந்தான். இன்று நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை நன்மையும் செய்வதற்கு நாம் பாத்திரமானாய் இருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நாம் மற்றவர்களை நேசிக்கிற பாத்திரமாய் இருக்கிறோமா? கர்த்தர் நம்முடைய ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் உதவி தேவைப்படுகிறவர்களை பார்த்து பார்க்காதவர்கள் போல் செல்கிறோமா, இல்லது உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி நாம் செய்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் பாத்திரமானாய் இருப்பதை பார்த்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பரலோகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்கிற நீரூற்றை நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றுகிறார். நம்ம ஜெபிக்கும் போது இல்ல சில ஆசீர்வாத பிரசங்கங்களை கேட்டு கொண்டே இருக்கும் போது நீங்க தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த வார்த்தையுள்ள ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நீங்க கேட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் அவர் உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றுவார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஊற்றும் போது உங்க பாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறதா, இல்ல இந்த பாத்திரம் ஊற்றும் போது அந்த பாத்திரத்தில் தங்க முடியாதபடி ஆசீர்வாதம் வெளியே புரண்டு போகிறதா? இப்போ பாருங்க, இது நம்ம இருதயம் என்கிற பாத்திரமா இருக்கட்டும். நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறீங்க, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதிப்பதே ஹல்லேலூயா கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அவர் பட்சபாதம் உள்ளவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாத நீரூற்றை ஊற்றும் போது நம்ம பாத்திரம் இப்படி நிரம்பி இருந்தா அந்த ஆசீர்வாதம் இங்க நிற்குமா? நீங்க சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் இங்க நிற்கும். உங்க பாத்திரம் புல் நிரம்பி இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுறாரு. ஊற்றும் போது இங்க தங்குமா? ஏன் தங்காது சொல்லுங்க சிஸ்டர். ஏற்கனவே இங்க நிரம்பி இருக்குது, ஊற்றுறது சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இங்க தங்காது. ஏன் தங்காது? நிரம்பி ஏற்கனவே இருக்குது. எது நிரம்பி இருக்குது? ஹல்லேலூயா. பொறாமை நிரம்பி இருக்குது, எரிச்சல் நிரம்பி இருக்கு, அகம்பாவம் நிரம்பி இருக்குது, முறுமுறுப்பு நிரம்பி இருக்கு, சுயநல நிரம்பி இருக்கு, மற்றவங்க பெருசாக ஒரு வீடு கட்டிட்ட பார்த்து பெருமூச்சு விடுற பெருமூச்சு நிரம்பி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ அந்த பாத்திரத்தை ஆண்டவரே நிரப்புங்கப்பான்னு கேட்டேன். நிரப்புவாரா நிரப்ப மாட்டாரா? நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்க நிரம்பி இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு கல்லை தான் நான் கொண்டு வரேன்னு நினைச்சேன், ஆனால் இந்த பாகற்காய் தான் அதுக்கு சரியாக இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா டைனிங் டேபிளில் பாகற்காய் இதுவே போதும். ஏன்னா இந்த குணம் கசந்த குணம் தானே, அதில் கசப்பே இருக்கட்டும்னு எடுத்துட்டு வந்து பாருங்க. இப்போ பாருங்க, இப்படி நிரம்பி இருக்கிறதுல பக்கத்தில் ஒருத்தங்க காய்ச்சலாக படுத்துருக்குறாங்க, எழும்பவே முடியாது. அவங்க என்ன சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு தேயிலை காப்பி போட்டு தரேன், நீங்கள் எழும்புங்கன்னு சொல்லி ஒரு தேயிலை காப்பி போட்டு கொடுத்து ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டையும் கொண்டு குடிங்க, எழும்பி உங்கள் வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க. ஒன்றை எடுத்து இறக்கி வைக்கிறீங்க. சபைக்கு வருவதற்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியாமல் சபைக்கு வர முடியலைன்னு சொல்லுவாங்க. நான் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே வாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ ஒன்றை இறக்கி வைக்கிறீங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்மளால் செய்ய முடிய திராணி இருக்கும்போது செய்கிறீங்க பாருங்க, அப்போ ஒன்றை இறக்கி வைக்கிறீங்க. ஹல்லேலூயா. வேதனையோடு வரும்போது ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒன்று இறக்கி வைக்கிறீங்க. ரொம்ப வாழ்க்கை விரக்தியாக இருக்கும்போது வாழ்வழிக்கிற இயேசுவை காட்டி கொடுக்குறீங்க பாருங்க, அப்போ ஒன்று இறக்கி வைக்கிறீங்க. இப்போ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி கொடுக்குறீங்க பாருங்க, அப்போ ஒன்று இறக்கி வைக்கிறீங்க.
இப்போ உங்க பாத்திரம் வெறுமையா இருக்கு. உன்னதத்தில் என் தேவன் இந்த பாத்திரத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில ஊற்றணும்னா இந்த பாத்திரம் எப்பொழுதும் பாத்திரவானாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் பாருங்க எப்போ ஆசீர்வாதத்தை தனக்குள்ள வைக்காது. ஏன்னா இது கொடுக்க கொடுக்கதான் அங்கிருந்து பெற்றுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல தகப்பனே நான் உங்க நன்மை பல நேரத்துல எனக்கு கிடைச்சிருக்கு, ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, தங்க முடியாதபடிக்கு எந்தெந்த காரியத்தையும் இருதயம் என்கிற பாத்திரத்துல நிரப்பி வைத்திருக்கிறோம், அதெல்லாம் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் எடுத்து மாற்றுகிறேன் என்று நீங்க சொல்லுவீங்கடா. கர்த்தர் உங்களுக்கு பரலோக நன்மையும் ஆசீர்வாதத்தை இரக்கத்தையும் கிருபையும் கட்டளையிட போதுமானவர். ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை நான் சொன்ன ஒரு பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கடந்த வாரம் நம்ம பார்த்தேன்ல, நம்ம தலையில என்ன இருக்குது, நம்ம சிரசுல என்ன இருக்கு? ஆசீர்வாதம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? ஆனா உலகத்தானுக்கு நம்ம தலையில இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் கோடீஸ்வரனுக்கும் இல்லை. காரணம், அவன் ஐஸ்வர்யனா இருக்கிறான், அவன்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய இரக்கம் என்கிற ஆசீர்வாதம் இல்லை, கிருபை என்கிற ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் கொடுத்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் கொடுத்த தயவு என்கிற ஆசீர்வாதம் இல்லை. மொத்த ஆசீர்வாதம் உங்க சிரசுல சிரசு தான் கர்த்தர் வைத்திருக்கார். நீங்க இன்றைக்கு ஆசீர்வாதம்னு பார்த்துட்டு இருக்கிற மனுஷன்கிட்ட இன்றைக்கு ஐஸ்வர்யம் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கையில் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சீசர்களை அழைச்சி ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வந்து போய் ஊழியம் செய்யுங்க, வியாதியா இருக்கிறவர்களுக்கு வியாதியை மாற்றி அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, பிசாசில அகப்பட்டவர்களை நீங்க விடுதலை ஆக்குங்க, மரித்தவர்களை உயிரோட எழுப்புங்க, இப்படி எல்லாம் சுவிசேஷம் அறிவிங்க, எல்லாம் அதிகாரத்தை கொடுத்த இயேசு அடுத்தது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 12-13 வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சீசர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீங்க பிசாசை துரத்துங்க, எல்லாம் செய்யுங்க, அடுத்து நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போன அந்த வீடை வாழ்த்துங்கள். நீங்க எதை சொல்லி வாழ்த்துறீங்களோ அந்த வாழ்த்துதலுக்கு அந்த குடும்பம் பாத்திரமானா இருந்தால் அந்த வாழ்த்துதலை அந்த குடும்பம் சொந்தப்படுத்தும். அல்லேலூயா. ஏசப்பா, அந்த அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்கி இருப்பதாக என்று ஊழியர்கள் வந்து மனப்பூர்வமாய் ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. ஒரு சிலர் வீட்டுல தங்குது, ஒரு சிலர் வீட்டுல தங்கலன்னா அது அந்த வீடு பாத்திரமானா இல்லை. எப்பவும் சண்டையும் பிரச்சனையும் குழப்பத்தையும் மற்றவங்க வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற வீடா இருந்தா எத்தனை பேர் வந்து ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் தங்காது. அல்லேலூயா. ஆமா, இந்த மற்றவர்களை பணத்தை சுரண்டணும் உள்ள எண்ணத்தோடு இருக்கிற வீட்டில் போய் இருந்த ஆண்டவரே உங்க சந்தோஷம் அந்த வீட்டில் நிலைச்சு நிக்கட்டும்னு போய் யாரும் ஆசீர்வதிச்சா அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் தங்காது. அல்லேலூயா. நாம் பாத்திரமானாய் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்ப, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ பாத்திரவானாயிரு, என் தயவு உன் வாழ்க்கையில் வெளிப்பட நான் விரும்புகிறேன், என் இரக்கத்தை உனக்கு நான் காட்டணும்னு விரும்புகிறேன், நீ அதுக்கு பாத்திரவானாயிரு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு காலேஜில் நம்ம பிள்ளைகளை கொண்டு நம்ம சேர்க்குறோம்னு சொன்னால் அந்த காலேஜில் அந்த பிள்ளைகளை அவங்க சேர்க்கணும்னா அவங்க எதிர்பார்க்குற மார்க்கு நம்மகிட்ட இருக்கணும், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், அந்த காலேஜ் நம்மகிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறதோ அதுக்கு பாத்திரமானாய் நம்ம இருந்தால் தான் அங்கே நம்ம சேர்ந்து படிக்க முடியும்.
ஹல்லேலூயா. அது மட்டுமில்ல, போலீஸ் ஆர்மியில எல்லாம் பாருங்க, நல்ல உயரம் இருக்கணும், நல்ல ஓடுறதுக்கு உடம்புல பலம் இருக்கணும், அவங்க எதிர்பார்க்கிற அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும், எல்லாமே அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அவங்க அங்க சேர்த்துடுவாங்க. பாத்திரவானா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம பாத்திரவானா இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. இந்த 2 வேத பகுதியை மட்டும் நான் எடுத்து காட்டி எதற்கெல்லாம் நாம் பாத்திரவானாய் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். முதலாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆம். ஆம். போதும் சிஸ்டர், போதும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, ஹல்லேலூயா, நம்ம எதற்கு பாத்திரவானா இருக்க வேண்டும்? ஆமென். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களை அழைச்சது யாரு? உங்களை மனுஷன் அழைச்சானா இல்லது தேவாதி தேவன் அழைச்சாரா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களை யார் அழைச்சது? சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் என்ன அழைச்சாருன்னு சொல்றவங்க அல்லேலூயா. என்ன ஒரு சாதாரண மனுஷன் அழைக்கல, வானங்களும் வானாதி வானங்களையும் உண்டாக்கின தேவாதி தேவன் தான் என்னை பேரிட்டு அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கோடான கோடி நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைத்த தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவானாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆனால் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் இல்லாதபடி அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் தேவ அழைப்பை பெற்று இன்றைக்கும் ஆண்டவருடைய அழைப்பிலே நிலைத்து நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அழைத்த அழைப்பிலே நீ பாத்திரவானாய் நிலைத்திரு என்று. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார்? ஹல்லேலூயா. எதற்காக அழைத்தார்? எதற்கு பாத்திரவானாய் நாம் இருக்க வேண்டும்? நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்கென்று வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய பிள்ளையாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அத்தனை ஜனங்களுக்கு கிடைக்காத பரலோக அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரேயர் காலில் கூட அநேகர் அழைப்பை பெற்று வந்தவர்கள் தான், ஆனால் அந்த அழைப்பில் நிற்க முடியாதபடி மாற்றப்பட்டவர்களாய் போயிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அழைப்பிலே நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சிலருக்கு சில பாடு கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பாடு கஷ்டத்தின் மத்தியிலும் என் மேல ஒரு அழைப்பு இருப்பது என்பதை சரியாய் அறிந்து கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்காக நிற்க முடியும். ஹல்லேலூயா. சில பாடை ஆண்டவர் தரும்போது விசுவாசம் வசனம் என்கிற அஸ்திபாரத்தில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்று சில பாடுகளை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாட தரும்போது உங்க வாழ்க்கை தோண்டப்படும். ஸ்ட்ராங்கான கருங்கல் வச்சு ஒரு அஸ்திபாரம் உங்க வாழ்க்கையில போடணும்னு சொன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு தோண்டும் போது வலியா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வலி வரும்போது அநேகர் ஆண்டவர் விட்டு ஓடிடுவாங்க. ஆனா தோண்டும் போது அழைப்பை சரியா புரிஞ்சவங்க நிற்பாங்க பாருங்க. சரியான ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அந்த அழைத்த அழைப்பில் அவர்களை நிலைநிறுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்களை அழைத்த தேவன் நீ ஓடிக்க, நீ அப்படியே நடந்துக்கான் விட்டு விடுறதில்ல. அழைப்பில் நீங்க சரியா நிற்பதற்கு ஏற்ற பலத்தையும் கூட இருந்து உங்களுக்கு அவர் தந்து கொண்டுதான் இருக்கிறார். சொல்ல முடியுமா? பல நேரத்தில் அழைப்ப புரியாம நான் போயிட்டேன், ஆனா ஆண்டவர் என்னோடு மறுபடியும் என்னுடைய கரத்தை பிடித்து அவருடைய அழைத்த அழைப்பில் என்னை நிலை நிற்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த மேன்மையான பரலோக அழைப்பை பெற்ற எத்தனையோ மனிதர்கள் அழைப்பின் மேன்மை தெரியாதபடி உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
ஆமா, அந்த மகிமைக்காக தான் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து. இந்த நாவு கர்த்தரை துதிக்கும், இந்த நாவு கர்த்தரை மகிமைப்படுத்து, இந்த நாவு அவருடைய புகழை பாடும் என்றுதான் கர்த்தர் நம்மை அழைத்தார். ஆனா அதே நாவுனால பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறவங்க, அழைப்பை பெற்றவர்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், பரியாசமாய் பேசுகிறவர்கள், மற்றவர்களை உதாசீனமாய் பேசுகிறவர்கள், சபிக்கிற வார்த்தைகளை பேசுகிற வார்த்தைகள் நாவிலிருந்து வெளிப்படுகிறது. அழைப்பின் மதிப்பை தெரியாமல் அழைப்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கூட அழைப்பை அநேகர் நிர்விசாரமாய் உதறி தள்ளுகிற ஜனங்கள் உண்டு இன்றைக்கு. ஹல்லேலூயா. உலகத்தான் போல சின்ன லாபத்திற்காக அடுத்தவர்களை வஞ்சித்து ஏமாற்றி தனக்கு அந்த காசை சொந்தப்படுத்த வேண்டும் என்று தன்மேல் தேவன் வைத்த அழைப்பை புரியாதவர்களாய் அதை உதாசீனப்படுத்துகிற அழைப்பை பெற்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னை அழைத்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாயிரு. உனக்கு சொல்ல முடியாத அளவு மன்னிப்பை நான் தந்திருக்கிறேன். வெளியே நம்ம செஞ்ச பாவத்தை சொன்னா நம்மளையெல்லாம் திரும்பி கூட மனுஷன் பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு பாவத்தையாக நம்ம செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் அவர் மன்னிச்சிருக்காரு. ஆனா பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சா நம்ம செத்தாலும் அவளை மன்னிக்க மாட்டேன். எனக்கு ஒரு கேள்வி பாருங்க, இவ செத்தா எப்படி மன்னிப்பா? செத்தா உடனே உயிர் போயிடும், ஆத்மா போயிடும், சரீரம் அப்படியே ஒரு 5-6 மணிக்குள்ள அப்படியே கொலைஞ்சி போயிடும். செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். நீ மன்னிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அழைப்ப நீ உதாசீனப்படுத்துற, உன் மேல வச்ச அழைப்புக்கு பாத்திரமானா நீ இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப கடினமா போகுதோ பிரசங்கம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாயிரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். எதுக்காக நான் இது சொல்றேன்னா, அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கும்போது அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அழைப்புக்கேற்ற பாத்திரவானாய் ஆபிரகாம் நடந்து கொண்டார். செல்வ சீமந்தனாய் ஆபிரகாம் மாறினார். ஹல்லேலூயா. சாமுவேலை கர்த்தர் அழைத்தரவன் சொன்னார், சொல்லும் மடியன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கேட்டு நடந்தான். மிகப்பெரிய தீர்க்கதரிசிக்குரிய பாத்திரவானாய் மாற்றப்பட்டான். அதே இது பாருங்க, ஏசாவுக்கு மேலும் ஒரு அழைப்பு இருந்தது. ஒரு நேர கஞ்சிக்காக அவன் அந்த அழைப்புக்குரிய பாத்திரத்தை இழந்து விட்டான். யூதாஸ் காரியத்தை ஒரு அப்போஸ்தலனாய் ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. பண ஆசையினால அப்போஸ்தலனுக்குரிய பாத்திரத்தை அந்த யூதாஸ் காரியத்தை இழந்து விட்டான். உங்களை கர்த்தர் அழைத்தார் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து விட்டுதான் என் மகளே மகனே என்று அவர் அழைத்து தன்னண்டைக்கு வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை கர்த்தரால் செயல்படுத்த முடியாதபடிக்கு நாம் பாத்திரவான் இல்லாதவர்களாய் மாறி விடுகிறோம். அதனால் கர்த்தர் சொல்றார், அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தாய் தகப்பனுக்கு இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒத்தைக்கு ஒரு மகன் அவங்களுக்கு இருந்தாங்க. இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தான். அப்போ அவங்களுக்கு அடிக்கடி இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தீவிரவாதிகள் அவர்கள் இருக்கிற இடத்துல சூழ்ந்து கொண்டாங்க அப்படின்னு உள்ள செய்தி அறிந்துட்டாங்கன்னா இவங்க ஒரு டீமாக போய் அந்த தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடுவாங்க. அது ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போவாங்க பாருங்க. அப்போ அப்படி தேடுகிற அந்த சூழ்நிலையில் இப்போ தீவிரவாதிகள் அவர்களுக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். அதில் ஒரு வீரன் மரணத்துக்கு ஏதுவாக ஒரு ஆபத்திலே மாட்டி விட்டான். அப்ப அந்த நேரத்தில் இந்த தாய் தகப்பனுக்கு ஒரு மகனாய் இருந்தான் பாருங்க. அவன் ஓடி போய் அவனுடைய ஜீவனை காப்பாற்றும்படியாக போனான் பாருங்க. இவன் மரித்து விட்டான். இவன் ஆபத்தில் சிக்கி மரித்து விட்டான். இப்போ இந்த தாய் தகப்பனுக்கு ரொம்ப கவலை இருந்தது. ஒரே மகன், அவனுடைய மரணம் அவர்களுக்கு ஆறுதலே கொடுக்க முடியல, மறக்க முடியல. பல வருடங்கள் அவனை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் சொல்கிறாமா, எத்தனை வருஷம் தான் நீங்க அழுதுட்டே இருப்பீங்க? நீங்க ஒரு வழி செய்யலாமே. உங்க மகன் யாருக்காக உயிரை கொடுத்தானோ அந்த வீரனை நீங்க அழைச்சி அவனை நீங்க உங்க பிள்ளையா ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடும்போது உங்க இருதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமேன்னு அவர் சொல்லும்போது இவங்களுக்கு இது சரியா பட்டது.
இவங்க உடனே அவனுக்கு தொடர்பு கொண்டு வீட்டுக்கு ஊருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் வர்றான் பாருங்க. வருகிற கோலமே அவன் மதுபானத்துக்கு முழுமை அடிமையாகி கையும் காலும் ஒரு நிதானம் இல்லாம அவன் ரொம்ப குடித்து வெறித்து கொண்டு அந்த தாய் தகப்பனை பார்ப்பதற்கு வருகிறான். வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பாருங்க, யாருக்காக உயிரை கொடுத்தானோ அவனுடைய போட்டோவை எடுத்து கீழே தூக்கி அந்த குடி வெறியில எரிஞ்சு காலை வச்சு அதை மிதிக்கிறான். இதை பார்த்த தாய் தகப்பனுக்கு மிகுந்த வருத்தம். ஐயோ, இந்த மிருகத்திற்காகவா என் மகன் அவனுடைய உயிரை கொடுத்தான்? இந்த துரோகிக்காம் என்னுடைய ஆஸ்தி, இந்த என்னுடைய எல்லா சுதந்திரத்தை நான் கொடுக்க போறேன். இவன் என் முன்ன ஒரு செகண்ட் கூட கண்ணு முன்னால நிற்க கூடாது. எங்களுடைய அன்புக்கும் எங்க ஆசீர்வாதத்தும் கொஞ்சம் அவன் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லி அவனை துரத்திட்டாங்க. ஊர்க்காரங்களை அவனை அடிச்சு அந்த கிராமத்தை விட்டு விரட்டி விட்டாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு தகுதியே இல்லாத, எதுக்குமே நம்ம பிரயோஜனமே இல்லாத பாத்திரவானாய் இருந்த நம்மை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நம்ம மாற்றி நாம் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தேவ ஜனமே, நீ உன்னை அழைத்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாயிரு. ஹல்லேலூயா. உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் தருகிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட வேதத்தை தூக்கிட்டு போறவங்கள பார்த்து, அவ வேதத்தை தூக்கிட்டு போறவா, அவ அல்லேலூயா கூட்டத்துக்கு போறவா, அவளுடைய பேச்சை பாரு, அவளை நடத்திய பாரு, அவரை செயலை பாருன்னு மற்றவங்க நம்மளை கர்த்தருடைய நாமம் தூஷிக்கும்படியான வார்த்தைகளை பேச ஒப்பு கொடுத்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இங்கு புறஜாதியான ரோமனை குறிச்சி தேவனுடைய ஜனம், யூத ஜனம் சாட்சி ஆண்டவருக்கு முன்னால போய் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கையாய் மாறணும். ஹல்லேலூயா. நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக நாம் எதற்கு பாத்திரமானாய் இருக்க வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இங்க 2வது வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே, மார்க் 13ஆம் அதிகாரத்திலே எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா தெரியும் பாருங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகை குறித்தும், கடைசி நாட்களிலே உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை குறித்தும், அது மட்டுமல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்தும் தெளிவா அவர் அங்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு, மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்னால நிற்பதற்கு நீங்க பாத்திரவானா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, மனுஷகுமாரனுக்கு ஆண்டவர் ஒரு முறை வந்துட்டார். அவர் 2வது அவருடைய ஒரு வருகை இருக்குது. அந்த வருகையில நம்ம அவருக்கு முன்னால நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா, பாத்திரவான்களா இருப்பதற்கு நம்ம எப்பவும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை எப்போன்னு தெரியாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய மரணம் எப்போன்னு தெரியாது. ஆமென். எப்போவா இருந்தாலும் அவருடைய வருகைக்கு, அவருக்கு முன்னால போய் நிற்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கணும். எப்போ இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வருகையில, அவருக்கு முன்னால நம்ம போய் நிற்பதற்கு பாத்திரவானாய் நாம் எப்படி நம்ம மாற முடியும்னா, அதே வசனத்திலே ஏசப்பா சொல்றாரு, அதுக்குரிய வழியை ஏசப்பா சொல்றாரு பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய். ஹல்லேலூயா.
இப்ப நம்ம ஆண்டவருடைய வருகையில, இயேசு கிறிஸ்துடைய வருகையில இயேசு கிறிஸ்து முன்னால நிற்பதற்கு பாத்திரவானாய் நாம் எப்படி மாற முடியும் என்றால், ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு முன்பாக நிற்கிற பாத்திரவானாய் நாம் மாற முடியும். ஜெபிக்கிறவர்களா சபையே, நீ எப்பொழுதும் ஜெபி, இடைவிடாமல் நீ ஜெபி. உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கட்டும். தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தில் நீ இருந்து கொண்டிரு. அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், ஆண்டவரோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ளுகிறவன், ஆண்டவரை சந்திப்பதற்கு எப்பொழுதும் தயாராக தான் இருப்பான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தங்க ஜெபிக்க ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் உணர்த்தி கொடுத்து அவர்களை ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் ஆவியானவர் ஜெப நேரத்திலே அவர்களை உருவாக்கி கொண்டிருப்பார். உங்களுக்கே தெரியாது, ஆவியானவர் சுட்டரிக்கும் ஆவியானவர். நாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தி துதிக்க பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நம் மேலே இறங்கும் போது நம்மிடம் இருக்கிற ஜென்ம சுவாபம், மாமிச கிரியைகள், பாவத்தை தூண்டுகிற எல்லா தன்மைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறவர்கள் மேலே இறங்கி அவைகளை முழுமையாய் அழித்துக் கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். அதனால்தான் இயேசு ஒரு வழியை சொன்னார். நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கணும்னா அதுக்கு ஒரே வழி சொல்லுங்களா? அல்லேலூயா. ஜெபம் இல்லாம நம்ம பரிசுத்தமாக முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மோசே 40 நாள் பாருங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருந்து ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசமானது. ஆனா அதே இது மோசே முதல் முறையாய் ஆண்டவரை முச்சடியிலே சந்திக்கும் போது பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை மோசையால பார்க்க முடியாதபடி துணியை வச்சு மோசே முகத்தை மூடுறாரு. ஆனா ஜெபித்து 40 நாள் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வரும்போது அதே மோசேயுடைய முகத்தை ஜனங்களுக்கு பார்க்க முடியாம ஜனங்கள் அவர்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். அதுதான் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், பரிசுத்தம். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்க கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உனக்குரிய ஒளியை நீ முழுமையா பெற்றுக்கிட்ட, நீ எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சிட்டு. கரங்களை தட்டி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பிரகாசத்தை நீ ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்ளுவ. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சிருக்கு, அதனால நீ எழும்பி பிரகாசிக்க போகிற. உன் வாழ்க்கையில இருக்கிற இருள் நீ ஜெபிக்க மாறும். அல்லேலூயா. இங்க ஜெபிக்கிறவங்களுடைய முகத்தை பாருங்க, ஜெபிக்காதவங்களுடைய முகத்தை நீங்க பாருங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் இருக்கும். ஆனா ஜெபிக்காதவங்க முகத்துல பார்த்தாலே, அதுக்குன்னு ரொம்ப உபவாசம் இருந்தெல்லாம் ரொம்ப வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே தெரிய இருள் குடி கொண்டு இருக்கும். இவங்க ஜெபிக்காதவங்க முகத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஜெபிக்கிறவங்கள்ட்ட இருள் குடி கொள்ளாது. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார், அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் ஒளியா இருக்கிறார். அப்ப அந்தகாரமும் நிற்காது, இருளும் இருக்காது, இல்லையா? ஆமென். அவர் வெளிச்சமா இருக்கிறார், மகிமையா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ண போதுமானவர், அவர் பரிசுத்தம் பண்ண போதுமானவர். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறவங்க பஞ்சத்திலும் வறுமையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஜெபிக்கிறவங்க வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்படுவாங்க, வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதிரிகளிடமிருந்து விலங்கி பாதுகாக்கப்படுவார்கள். ஜெபிக்கிறவங்க பாவத்தில் விழாதபடி பாதுகாக்கப்படுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் நரகத்தில் விழாதபடி பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம ஜெபிக்கிறவர்களுக்கு தேவ தூதர்களின் உதவி கிடைக்கும். ஜெபிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெபிக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு இருக்கு தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும். கரங்களை தட்டி இலவசமா கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா.
உங்களுக்கு சந்தோஷமே இல்லை போல இருக்கு. எனக்கு வரங்கள் சொன்னாலே சந்தோஷம். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு வரங்கள் கிடைக்கும், ஜெபிக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய கனிகள் கிடைக்கும், ஜெபிக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைக்கும், ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள மறைபொருளை புரிந்து கொள்கிற தன்மையை கர்த்தர் கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் பாவத்தின் மேல் ஜெயம் எடுப்பார்கள், ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவார்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஜெபிங்க. ஜெபிக்காதவர்களுக்கு இருக்கு தெரியுமா? ஜெபிக்காதவர்கள் தேவ கிருபையை இழந்து விடுவாங்க, ஜெபிக்காதவங்க சமாதானத்தை இழந்து விடுவாங்க, ஜெபிக்காதவங்க பொல்லாத ஆவிகளுக்குள் அகப்பட்டு விடுவாங்க, ஜெபிக்காதவங்க பரலோக நன்மையை இழந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அழைத்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாயிரு. ஹல்லேலூயா. மத்தேயு 22:8 வேதம் சொல்லுகிறது பாருங்க, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஏக்கம் கலந்த வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கல்யாண விருந்து, பரலோகம் என்கிற மேலான விருந்து நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அழைத்தவர்களோ அதற்கு பாத்திரவானாய் இல்லாதவர்களாய் போய்விட்டார்கள். நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாத்திரவானாய் இருந்துடக்கூடாது தேவஜனமே. அந்த அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவானாய் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, என் ஆண்டவர் என் மேல ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறார், அல்லேலூயா, அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானா இருக்கணும். வெளிப்படுத்தல் 19:19 வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். ஓ ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். உண்மையில நீங்க நம்புறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தை கடந்த நாட்களில் நாம் என்னுடைய தனிப்பட்ட தியானத்திற்காக ரொம்ப பொறுமையா ஆவியானுடைய உதவியோட வாசித்துட்டு இருந்தேன் பாருங்க. அதுல ஒரு வசனம் வந்தது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் எரி நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவார்கள். இந்த ஒரு வார்த்தையுமே கேட்டதுமே என் இருதயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாரம் வந்து, ஆண்டவரே, இந்த வேதத்தை கையில எடுத்து வைத்துக் கொண்டு இந்த ஒரு மேன்மையான பாக்கியத்தை, அழைத்த அழைப்பை புரிந்து கொள்ளாமல் ஏனோதானோ என்று உலகத்துக்குரிய வாழ்க்கையை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்கிற பாரம் எனக்கு அந்த வசனத்தின் பிறகு படி பாருங்க. என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, ஜனங்கள் இந்த அகால பாதாளத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் வைத்தார். இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்க பாத்திரவானா இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. எரி நரகத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். இன்றைக்கு உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படுகிற நாளாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் நமக்கு கர்த்தர் கிருபையாய் தந்த நாள், ஈவாய் தந்த நாள். நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய வருகை இல்லது மரணம் எப்போ என்று யாரும் சொல்ல முடியாது. கொடுக்கப்பட்ட இந்த கடைசி இருக்கிற சில குறிப்பிட்ட குறைவான நாட்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற ஈவாய் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட போய் கைய கால பிடிச்சாலும் அங்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அங்கு ரட்சிப்பு இல்லை, அங்கு உங்களுக்கு பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் என்கிற ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிற அனுபவம் இல்லை. எல்லா கிருபையும் இந்த உலகத்துல வாழுகிற இந்த நாட்களில் தான் கர்த்தர் தந்திருக்கிறார். அங்கு ஒண்ணுதான் நியாய தீர்ப்பு, வேற பேச்சுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. தேவஜனமே, நான் மிகுந்த ஒரு வாஞ்சையோடு நான் உங்களை ரொம்ப எனக்கு பொதுவாக ஒரு ஊழியத்தில் ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் நிறுத்துறான்னு அவங்களுக்கு அவருடைய ஏக்கத்தையும் அவருடைய எண்ணத்தையும் நிறைய வச்சுட்டு தான் கொண்டு ஆண்டவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லி கொண்டு ஒரு ஊழியத்தில் வைப்பார். எனக்கு அதே ஏக்கம் இருக்கும். ஒரு ஜனம் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லா ஜனங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானா இருப்போம். ஹல்லேலூயா. யாருக்காக நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்துறோம்? யாருக்கிட்ட நம்மளை காட்டணும்? நம்ம அழைத்தவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு பெரிய அழைப்பு பரலோகத்தில் இருக்கு, மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கு, அதை நான் சொந்தப்படுத்தணும்னு சொல்ற ஒரு வாஞ்சை உள்ளவங்க இந்த சத்தியத்துக்கு நிச்சயமா நீங்க கீழ்ப்படியணும். ஏன்னா இயேசுவே வாழுவதற்குரிய அடிச்சுவடை நமக்கு காட்டி தந்திருக்கிறார். அப்படிதானே? நமக்கு மனுஷன் இல்லையா ரோல் மாடல் இல்லை, நமக்கு இயேசுதான் ரோல் மாடல்.
இயேசு நமக்கு வாழ்ற வழியை காட்டி தந்துற, நானே வழின்னு சொல்லியிருக்கிறார் ஏசப்பா. அவருடைய வழியில நம்ம நடந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்பா அவர் ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நான் யோர்தான்ல போய் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இதுதான் என்னுடைய வழி என்பதை காட்டித்தர வேண்டும் என்பதற்காக அவர் அதை செய்து நமக்கு காண்பித்து தந்திருக்கார். அந்த அடிச்சுவடில் வாழுவதற்கு நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இங்கு வசனம் சொல்லுது 1 பேதுரு 5:10, நித்திய மகிமைக்கென்று உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிரந்தரமான மகிமையான ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்கு நம் சுதந்திரவாளியாய் பங்காளியாய் மாறுவோம் தேவஜனமே. ஒரு நாளும் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அழைப்பை நம்மையே நினைச்சு பார்க்கணும், நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நான் சரியாக தான் இருக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்க போக முன்னால நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சேன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜீவனுக்கு ஏதுவான வழியை நான் காண்பித்து கொடுத்தேன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு ஆறுதலான பாத்திரமா நான் இருந்தேன், எத்தனை பேருக்கு கர்த்தர் என்னை கொண்டு இன்றைக்கு பயன்பட்டார் இப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிற பாத்திரமாய் நம்ம தகுதி உள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அதனால தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 100க்கு அதிபதி ஆண்டவரே உம்முடைய தயவுக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். 100க்கு அதிபதி தயவுக்கு பாத்திரவானா இருக்கிறான். பாத்திரவானா இருந்ததினால் அவனுடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது, அவனுடைய வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது, அவனுடைய வீட்டில் ஒரு நன்மை நடந்தது, அவனுடைய வீட்டில் இருந்த மரண படுக்கை ஜீவனாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய அழைத்த அழைப்பை நம்ம புரிந்து கொண்டு நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இடைவிடுவாராக. ஆமென்.